கார்த்திகை தீபம் சீரியல் நேர்களுக்கு வணக்கம். நம்மளோட கார்த்திகை தீபம் சீரியலில் ஒரு சூப்பரான எபிசோட் வந்திருக்குன்னு சொல்லலாம். வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட சந்திரகலா என்ன பண்ணுறாங்க, யார்கிட்ட பேசுகிறாங்க, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் மயில் வாகனத்தை பார்க்க சொல்லியிருக்காங்க. அதாச்சும் தெரிஞ்சுக்கிட்டு மயில் வாகனம் என்ன பண்ணுறாங்க, நம்மளோட கார்த்திகிட்ட சொல்கிறாரு, இந்த மாதிரி சந்திரகலா அந்த பையனை குடோனில் அடைச்சி வச்சுருக்காங்களாம், ஏதோ சிவனாண்டி வச்சிருக்க குடோனாமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை பார்த்திங்கன்னா கார்த்தி கண்டுபிடிச்சி அந்த பையனை பார்த்திங்கன்னா அடித்து போலீஸில் நைட்டாக ஒப்படைச்சிடுறாரு. ஒப்படைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி நாளைக்கு உன்னோட பாஸு இன்னொரு பொண்ணு கழுத்தில் தாலி கட்ட போகிறாரு, ஒழுங்கு மரியாதையாக நீ எல்லாரும் முன்னாடி உண்மையை சொல்லி யார் என்ன எதுன்ற உண்மையை சொல்லி நீ ஒழுங்கு மரியாதையாக உங்கள் பாஸை அவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ அந்த பையன் வேறு வழி இல்லாமல் சரி சார் நான் சொல்கிறேன், ஆனால் எங்கள் பாஸ் கிட்ட இருந்து மட்டும் என்னை காப்பாற்றுங்க, அவருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சால் என்னையே அவர் உயிரோடு விடமாட்டார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ கார்த்தி உன் பாஸ் உன்னை எதுவும் பண்ண மாட்டார், முதல்ல அவருக்கே அவர் உயிருக்கு கேரண்டி கிடையாது, எத்தனையோ பொண்ணுங்க வாழ்க்கையை அவருக்கு எடுத்திருக்காரு, ஒழுங்கு மரியாதையாக நீ நாளைக்கு கல்யாணம் நடக்கிற இடத்துல உண்மையை சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்ஸ்பெக்டரும் ஆமாம் சார் நாளைக்கு அவனை கையங்காலமாக நம்ம அரெஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி முடிவு எடுத்திருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா மண்டபத்தில் பார்த்திங்கன்னா கல்யாணம் நடக்கிறதுக்கு இருக்குது. அப்போது நம்மளோட ரேவதி எப்படியோ மாமா இப்போ தான் வரல, ஆனால் கண்டிப்பாக கல்யாணத்தை நிறுத்திடுவாங்க. அது மட்டும் இல்லை ராஜசேதுபதி தாத்தா எல்லாரும் வருவாங்க அப்படின்ற மாதிரி நம்பிட்டு என்ன பண்ணுறாங்க, மணமேடைக்கு போகிறாங்க. ரோகிணி என்ன ரேவதி எப்படியோ இன்னைக்கு நீ கல்யாணத்தை நிப்பாட்டி ப்ரூவ் பண்ணிட்ட, நாளைக்கு என்ன பண்ண போகிற, நாளைக்கு கல்யாணம் நடந்தே ஆகுமே, எப்போ யார் இந்த கல்யாணத்தை தடுக்க போகிறா, உன்னோட மாமா தடுப்பாரா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. கண்டிப்பாக தடுப்பாருக்கா, அவர் கண்டிப்பாக வரணும்னு சொல்லிட்டு தான் அவருக்கு நான் ஒழுங்காக ஒரு இன்விடேஷன் வச்சு கூப்பிட்ட அவர் இன்விடேஷன் வச்சாலும் வைக்கலினாலும் கண்டிப்பாக என் கல்யாணத்தை அவர் தடுத்து நிறுத்துவார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரோகிணியும் சரி சரி என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட மயில் வாகனத்துக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு. என்னன்னா நம்மளோட ரெட்டு அதாச்சும் மருது ஒரு நல்லவன் கிடையாது, அவன் கெட்டவன் அப்படின்ற விஷயம் கார்த்தி மயில் வாகனத்துக்கிட்ட மட்டும் சொல்லியிருக்காரு. அது கூட பார்த்திங்கன்னா ரேவதி கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க, ஏன்னா அவனோட நடவடிக்கை எதுவுமே இந்த பொறுக்கி நடவடிக்கை சரியில்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட சாமுண்டீஸ்வரி பார்த்த மாப்பிள்ளை இப்படிப்பட்டவர்னு சொல்லிட்டு தெரிய வரப்போகுது. கார்த்தி பார்த்திங்கன்னா முருகன் அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர் கார்த்தி இவங்க 3 பேரும் என்ன பண்ண போகிறாங்க, இவன் எப்படிப்பட்டவன் நிரூபித்து எல்லாருக்கும் வெட்ட வெளிச்சமாக காட்ட போகிறாங்க. கல்யாணம் பார்த்திங்கன்னா நடக்க போகுது. அப்போ பார்த்திங்கன்னா அந்த கல்யாணத்துக்கு ராஜா சேதுபதியும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட பாட்டியும் 2 பேரும் வராங்க. கல்யாணத்துக்கு முன் வரிசையில் சொன்ன மாதிரியே உட்காந்துருக்காங்க. அந்த பேரில் பார்த்திங்கன்னா கார்த்திகேயன் அப்படின்ற பேர் போட்டிருக்கு, ரேவதின்ற பேர் போட்டிருக்கு, அதே மாதிரி ராஜா சேதுபதியோட பேரன்ற அதே பேர் போட்டிருக்கு. அதே மாதிரி இப்போது நம்மளோட கார்த்தி தான் சொன்ன மாதிரியே தாலி கட்ட போகிறாரு. ஊர் ஜனங்கள்லாம் பார்த்திங்கன்னா 1-2 பேருக்கு ராஜா சேதுபதியோட பேரன் யாருன்ற விவரம் தெரியும், ஆனால் இந்த மாதிரி ஏமாத்திருக்காங்கன்றது தெரியாது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா சொன்னபடியே அதே மாதிரி நம்ம கார்த்தி தான் தாலி கட்ட போகிறாரு நம்ம ரேவதி கழுத்தில். இப்போ பார்த்திங்கன்னா மருது கரெக்டாக தாலி கட்ட வரும்போது இந்த விஷயத்தை கார்த்திக் நிரூபிச்சிடறாரு. அதாச்சும் இந்த மாதிரி அரெஸ்ட் பண்ணிடுறாங்க, நம்மளோட மருதுவை அரெஸ்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இவன் ஒரு அயோக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்லை, நெட்வொர்க் வச்சு நிறைய பொண்ணுங்களோட ஒரு வாழ்க்கையை இவன் கெடுத்திருக்கான் அப்படின்ற மாதிரி உண்மையெல்லாம் இன்ஸ்பெக்டர் சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்கிறாங்க. அப்போ ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்கும் போது சாமுண்டீஸ்வரி வர வழி இல்லாமல் தலை குனிஞ்சு நிற்கிறாங்க. இப்படிப்பட்ட மாப்பிள்ளையை நம்ம ரேவதிக்கு பார்த்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ரேவதி கேட்குறாங்க, என்னம்மா நீங்கள் அப்படிப்பட்ட மாப்பிள்ளை இப்படிப்பட்ட மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டு சொன்னீங்க, பார்த்தா இப்படி ஒரு கேவலமானவனை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பார்க்குறீங்களே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. போதுமா, நீங்கள் அம்மான்னு சொல்லிட்டு நம்பி நான் உங்களை கேட்டதெல்லாம் போதும், நீங்கள் நல்லது பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நம்பி தானே நான் இந்த மணமேடைக்கே உட்காந்தேன், இப்போ இப்படிப்பட்ட மாப்பிள்ளையை நீங்கள் பார்த்து வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி திட்டுறாங்க. அப்போ நம்மளோட சாமுண்டீஸ்வரி திக்கி திணறி நிற்கிறாங்க, என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல். அப்போது நம்மளோட ராஜா சேதுபதி என்ன முடிவு பண்ணுறாருன்னா,
இந்த கல்யாணம் வந்து பத்திரிக்கை அடிக்கும் போதே வந்து கார்த்தி ராஜா சேதுபதியோட பேரன் தானே நீ பத்திரிக்கை அடித்த, அதே மாதிரி என் பேரை இப்போது என்னோட பேத்தி காலத்தில் தாலி கட்டுவான் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது சாமுண்டீஸ்வரி வந்து அதெல்லாம் முடியாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. ராஜராஜன் சாமுண்டீஸ்வரி வாயை மூடு, இதுக்கு மேலே உன் ஆட்டத்தை அடக்கிக்கோ அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல வராரு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா சாமுண்டீஸ்வரி இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு இவர் வந்து கெட்டவராக இருக்கலாம், ஆனால் இவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு என்ன அவசியம் இருக்குன்னு சொல்லும் போது, இவரை தவிர உன்னால் ஏற்கனவே நீ பார்த்த 2 மாப்பிள்ளையுமே சரியில்லை, இப்போ திருப்பியும் வந்து நீ பார்த்து பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்க வேணாம், தயவுசெய்து என் மாப்பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துரு, தாலி கட்டட்டும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கார்த்தி என்ன பண்ணுறாரு, ரேவதி கழுத்தில் தாலி கட்டிடுறாரு. இப்போது நம்மளோட ரேவதிக்கு புரிஞ்சு போச்சு, நம்மளோட கார்த்தி தான் நம்ம கழுத்தில் சொன்ன மாதிரியே நம்ம வேணுனது நிறைவேறி போச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க. இது வரைக்கும் இதை மாதிரி தான் அப்டேட் வந்து வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.